ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காட்டுகிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா உச்சம் தொடும் ராசிகள், அதாவது வாழ்க்கையில இருந்த கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி, கடன் பிரச்சனை நீங்கி, வாழ்க்கையில முன்னேற்றங்கள், பணமலைகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய ராசிகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோங்க. இதுல நான் தேர்ந்தெடுக்கிறது 12 ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக மூன்று ராசிகள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அந்த மிக முக்கியமான இந்த 3 ராசிகளை எல்லாருமே நீங்க பாருங்க. உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், சக உறவினர்கள் இந்த ராசியில இருந்தாங்கன்னா இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ராசிகள் என்ன மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போகுது, இந்த 2026 புத்தாண்டு என்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது நம்ம சொல்ல போறோம். அதே மாதிரி சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டுல இந்த ராசிக்கு வரக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் இன்னும் அதிகரிக்க என்ன மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யலாங்கிறது நம்ம சொல்ல போறோம். அப்போ இத்தனை மிக முக்கியமான அந்த டாபிக் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் யூடியூப் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா 97.8 விழுக்காடு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாம தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் கேட்கறது எல்லாமே உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பட்டனை எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்கன்னு நான் கேட்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணிடுங்க. மறக்காம உங்களோட லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நான் முதன்மையா பார்க்கக்கூடிய ராசிங்கிறது கும்பராசி. இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 சனி, 7.5 சனில கும்பராசிக்காரன் இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இந்த 7.5 சனி காலகட்டத்துல இந்த கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்ன சார் பண்ண போகுது? கும்பராசிங்க எல்லாமே என் ராசி கும்பங்கிறத மேல மாத்தி நான் துன்பம்னு வச்சுக்கலாம் சாருங்கிற மாதிரி. ஏன்னா சனி அவ்வளவு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் மீனத்துக்கு வந்துரு. அது பார்த்தா கும்பத்துல இருக்கக்கூடிய சனி பகவான்ங்கிறது அடுத்து அப்படியே மீனத்துக்கு வந்துருவாருங்க. மீனத்துல வந்தாலும் இவர் எப்படி சார் இருப்பாருன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனி பகவானுங்கிறது 28/11/2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா வக்ரகதியில இருந்து 7.5 சனி, 7.5 சனியில பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனி. இந்த ஜென்ம சனியில பாத்தீங்கன்னா வக்ரகதியில போயிட்டு இருக்காரு. காசு இல்ல, பணம் இல்ல, கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களா போயிட்டு இருக்கு. கடந்த 2023லேருந்தே பார்த்தா கும்பராசிக்காரங்களாம் பிரச்சனை தான். அதற்கு முன்னாடி சாய் விரயசனின்னா இந்த விரயசனில இருந்தாலும் உக்கிரம் எடுத்தது பார்த்தா 2023, 2023, 24, 25 எல்லாமே பாத்தீங்கன்னா பிரிவுகள், வேதனைகள், மன கஷ்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல உடல் சம்பந்தமான பிரச்சனையும் கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்ப பாத சனியாகி குடும்ப சனியாகி 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு. 2ஆம் இடத்துல அமர சனி குருவோட வீட்டுல அமர்றாரு இல்லைங்களா. சோ ஜூன் மாசம் குருவோட பேச்சு இருக்கு. அது வரைக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கும்பராசிக்கு எல்லாமே பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு. 5ஆம் இடத்துக்கு குரு 6ஆம் இடத்துக்கு பாத்தீங்கன்னா உச்சமாக போறாரு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்களேன், தனம், குடும்பம், வாக்கு 2ஆம் இடம் இல்லைங்களா. இந்த தனம், குடும்பம், வாக்குல ராசிநாதன் அமரும் போது பேருண்டு, புகழ் உண்டு. அது யாராவதுன்னா எந்த ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் சரி தனஸ்தானத்துல அமரும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கு செல்வாக்கு உயரும். சோ இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடமான மீனத்துல அமராரு இல்லைங்களா. மீனத்துக்கு வீடு கொடுத்தவங்க யாருங்க? குரு. குரு இது வரைக்கும் 5ஆம் இடத்துல குரு 6ல உச்சம். அப்ப தனாதிபதி 6ஆம் இடத்துக்கு போறாரு. தனாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகும்போது எப்படி காசு பணம் வந்துருங்க. எது எப்படியோ கையில காசு பணம் வந்துருங்க. 2ஆம் இடத்து அதிபதி 6ல போய் அமரும்போது முதல்ல கடன் தீர்ந்துடும். 2ஆம் இடத்து அதிபதி 6ல அமரும்போது முதல்ல கடன் தீருங்க. எது எப்படி போனாலும் இருக்கக்கூடிய கடனை அடைக்கக்கூடிய நேரம் ஒரு கும்பராசிக்காரங்களுக்கு, அன்பான கும்பராசிக்காரங்களுக்கு, எதையுமே சாதிக்கணும்னு நம்ம மனசுல இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி உச்சமாகறாங்க. கையில காசு பணம் வந்துருங்க. என்ன சார் நீங்க சொல்றீங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், பண பிரச்சனையா இருக்கு சார், கடன் தொல்லைகள் நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 6ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வக்ரகதியில புதனோட வீட்டுல மிதுனத்துல இருந்துகிட்டு இருக்காரு இல்லைங்களா. ஏப்ரலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தியாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் இருப்பாரு 5ஆம் இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக வீட்டுல உச்சமாக கடன் தீரும், நோய் நொடி பிணிப்பிடை தீரும், வம்பு வழக்குகள் தீரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது இதுல என்னன்னா மணிங்கிறது நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு ஆத்மார்த்த பலம் வந்துடும். சேமிக்கிற வாய்ப்பை கொடுப்பாங்க. ஏதோ இதுல இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வாய்ப்புகள் வரும். கும்பராசி எங்க இருந்தோ காசு பணம் வருங்க. பணம்
வரும். முதல்ல யார் ரூபத்துல வேணாலும் காசு பணம் வரலாம். குடும்பத்தார் மூலியமா வரலாம், மனைவி மூலியமா வரலாம், குழந்தைகள் மூலியமா வரலாம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சேன் சார், எனக்கு ஸ்ட்ரகிள்லே கன்சென்ட் வராமல் சார் பணம், எனக்கு அந்த வராத பணம் கூட இந்த காலகட்டத்துல வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பணம் வரும். அடுத்து சனி வந்து 2ஆம் இடத்துல, ராசினால 2ஆம் இடத்துல உட்காராரு, குருவோட வீட்டுல உட்காராரு. 7 சனியாக இருந்தாலும் சனியை குரு பார்க்கிறார். குருக்கு வந்து 5, 7, 9 பார்வைகள் உண்டு இல்லைங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா தனது 9வது பார்வையாக, உச்ச பார்வையாக இந்த மீனத்துல அமரக்கூடிய குரு சனியை பார்க்க போறாருங்க. குரு சனியை பார்த்தா என்ன நடக்கும் சொல்லுங்க? சனியால கெட்டது பண்ண முடியாது. எப்படி? சனி உட்கார்றது யாரோட வீட்டுல? குருவோட வீட்டுல. குரு என்ன பண்றாரு? தன் வீட்டை தானே பார்க்கிறது. ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு, அந்த இடம்ங்கிறது பன்மடங்கா வலு பெறுங்க, நல்லா வலுவாயிடும். அப்போ வலுவான சுபர் வீட்டுல அமரக்கூடிய சனியால எந்த ஒரு கெடுபலனும் பண்ண முடியாது. சனினா யாருங்க? வேலைக்காரன். அப்ப வேலைக்காரனை குருவை பார்க்கும்போது வேலையில முன்னேற்றம், அதே மாதிரி வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு. இது வரைக்கும் பார்த்த வேலைக்கு இது ரெகனைசேஷனே இல்ல, எனக்கு பாராட்டே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே பாராட்டை கிடைக்க போகுது. ரெகனைசேஷனை சனி பகவான் கொடுக்க, ஏன்னா குருவோட பாயலுக்கவே கொடுத்தே ஆகணும். ஆதாயம், பணம், தனாதிபதி யாரு? குரு தனாதிபதி. 2ஆம் இடத்து அதிபதி யாரு? தனம், குடும்பம், வாக்கு அதிபதி. தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கிறார். காசு உண்டு, பணம் உண்டு, கௌரவம் உண்டு, பெயர் உண்டு, புகழ் உண்டு. ராசிநாதன் இல்லைங்களா சனி? இந்த ராசிநாதனை குரு பார்க்கும்போது உங்களுக்கு காசு, பணம், சகல சௌபாகிய, பெயர், புகழ், மரியாதைகள் உயரக்கூடிய காலம். எழுதி வச்சுக்கோங்க உங்க டைரியில. முன்பு இருந்தது என்ன, இன்னைக்கு என்ன, இனிமே இருக்க போதுன்னு எழுதி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி சனி 8ஆம் இடத்தை பார்க்கறது இல்லைங்களா? சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10. அப்போ உங்க ராசியை அவரு 8ஆம் இடத்தை பார்ப்பார். 2 உட்கார சனி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது சனி குருவோட வீட்டுல, குருவோட பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவார்னா உழைப்பில்லா வருமானத்தை கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டம் வரும். சிலருக்கு வீடு கட்டுற யோகம் வரும். வண்டி வாகனம் சேரும். சிலருக்கு தன் பேரில் இருந்த கரைகள், களங்கங்கள் நீங்க போகுது. இந்த 2026வது வருடத்துல சனியோட பார்வைகள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சனி வந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபத்தை கொடுக்க போறார். இது வரைக்கும் லாபமே எனக்கு சேரலையே சொன்னவங்களுக்கு லாபத்தை சனியே கொடுக்க போறார். வண்டி வாகன வீடு சேர்க்கை கொடுக்க போறார். 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா குருவுடைய பார்வைகள் எடுத்து பார்க்கும்போது குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தூரதேச பிரயாணத்தை கொடுக்க போறார். குடும்பத்துல இருந்த பிரச்சனை நீங்க போகுது. அப்ப குருவும் சனியும் சேர்ந்து உங்களுக்கு வீடு கட்டுற யோகத்தை, அல்லது வீடு வாங்குற யோகத்தை, அல்லது நிலம் பூமி சேர யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம முயற்சிக்கணுங்க. தொடர்ந்து நம்ம கேட்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு கதவை தட்டும் போதுதான் கதவு திறக்கும். சோ என்ன பண்ணுங்கன்னா இந்த காலகட்டத்துல முயற்சிகள் எடுக்கணும்னு சொல்ல வர. அதே மாதிரி உச்சம் பெற்ற குருவோட பார்வை 10ஆம் இடத்துல வருதுங்க. 10 என்னங்க? தொழில் ஸ்தானங்க. யாரோட வீடுங்க? செவ்வாயோட வீடுங்க. அப்போ 10ஆம் இடம் கும்பராசிக்கெல்லாம் செவ்வாயோட வீடு இல்லைங்களா? செவ்வாய் என்னங்க? போராட்டம் இருக்குங்க. வேலையில ஏதோ ஒரு போராட்டம். அன்றையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு நான் போறேன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு, ஏதோ எதிரின்னு வந்துடுறான்னு சொல்லியிருந்த கும்பராசிக்காங்க எல்லாருக்குமே இப்ப அந்த எதிரி தொல்லை நீங்க போகுதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க. பதவி உயர்வு வரப்போகுதுங்க. இப்ப பதவி உயர்வு வேணும்னா நம்ம மேனேஜர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சார் இந்த வேலையை எனக்கு அசைன் பண்ணுங்க சார், நான் சிறப்பா செஞ்சு முடிக்கிறேன் சார். சார் எனக்கு இதை கொடுங்க சார், எனக்கு நம்ம கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது குருன்னா அறிவு, ஞானம், புத்தி. சோ அப்போ இந்த குரு வந்து அங்க பாக்குறார். தனக்காரகன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலையில ஆதாயம், வேலையில முன்னேற்றம், கர்மஸ்தானம் நல்லா இருக்கு, நல்ல ஜீவனம் கிடைக்க போகுது. சோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதா? என்ன பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஈகோ ஓரம் வச்சிடணும். என்ன சார் பண்ணலாம்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, ஒரு இயர்ஸ்ல இருக்காங்கன்னா, நான்லாம் போய் அவன்கிட்ட கால் பண்ணி வேலை கேட்கணுமா சார்னா அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. மச்சி வேலை இருக்கா மச்சி, நான் வரவா மச்சி, ஒரு 4-5 வாட்டி கால் பண்ணுவோம். என்னப்பா, சரி நம்ம ஃப்ரெண்டு வரட்டுமே, ரெசியூம் கொடு மச்சி, நான் அவங்க ட்ரை பண்றேன். ஸோ அப்ப வெளிநாடு போயிடுவீங்க. ஸோ அப்ப இதெல்லாம் எதுக்கு உதாரணம் சொல்றேன்னா, ட்ரை எகைன். ட்ரை பண்ணும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு. புரியுதா? தட்டுங்கள், கதவு திறக்கப்படும், கேளுங்கள், கிடைக்கப்படும். சோ இந்த காலகட்டத்துல கும்பராசிக்காரங்களுக்கு மிக 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 நல்ல காலமா இருக்குங்க. கடன் அடைகிறதுக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கிறதுக்கும், மேலே இருந்த அவமானங்கள் நீங்கிறதுக்கும், அதே மாதிரி பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், ரெகனைசேஷன் வேணுங்க எல்லாருக்கும் இந்த காலகட்டம் அதி அற்புதமா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம வழியை தான் காட்ட முடியும்.
புரியுதா? அதே சமயத்துல ஜோசியர் சொல்லிட்டாருன்னு அப்படியே வீட்டுல போட்டிருந்தா எதுவுமே மாறாது. புரியுதா? முயற்சிகள் இருக்கணும். முயன்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காலம், பொற்காலமான ஆண்டு இருக்கு. இது நான் சொல்லக்கூடிய அட்வைசபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல வந்து கேது பகவான் உட்கார்ந்து இருப்பாங்க. அதே மாதிரி ராசியில வந்து ராகு பகவான் உட்கார்றாங்க. ராசியில ராகு இருக்கா, முதல்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை. நீ டைவர்ஸ் பண்றியா, நான் உன்ன டைவர்ஸ் பண்ணிட்டோமா, நீ பெரியாளா நான் பெரியாளா எண்ணம் இருக்கும். எது எப்படி போனாலும் சரி, ஒரு சின்னோடு குடும்பத்து சண்டை வருதா, என்ன சொல்லுங்க, கிளம்புங்க அம்மா வீட்டுக்கு போ, என் வீட்டுல நீ இருக்காத, இது நான் கட்டின வீடு, நான் சம்பாதிச்ச வீடு, என் வீட்டுல நீ இருக்காத, நீ போறியா இல்ல நான் வெளில போட்டுவேன், நீ டைவர்ஸ் பண்றியா நான் டைவர்ஸ் பண்ணிட்டோமாங்கிற அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி சந்தேக எண்ணத்தை கொடுப்போங்க. இப்போ ஒரு ஆணா இருக்கீங்க, நைட்டு 11 மணிக்கு போன் கால், கஸ்டமருக்கு ஏதோ தவறுதல போன் கால் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், வீட்டுல என்ன நினைப்பாங்க, நைட்டு யாரு உனக்கு போன் பண்ணா, யார் அது யார் அது. சோ சந்தேகங்கள். அப்போ பெண்களால பிரச்சனைகள், ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா. சோ அப்படி இருக்கும்போது மாற்று பலன் கவனமா இருக்கும். பெண்கள் வர்றாங்களா, வணக்கம் தங்கச்சின்னு இடுங்க, பிரச்சனையே இல்லை. புரியுதா இல்லையா? பையனாக வணக்கம் அண்ணாடுங்க, கான்டாக்ட்ஸ் எதுவுமே வேணாம், குட் மார்னிங் குட் நைட் போடுவோம். அதுல ஒரு ஃபெல்லிங் மாறி போச்சிடும், அது ஒரு பிரச்சனையா மாறும். எனக்கு இவர் நைட்டு 11 மணிக்கு எனக்கு வந்து குட் நைட் சொன்னாரு சார், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ராகு வேற்றுப்பாடு கவனமா இருக்க வேண்டிய காலம். நம்ம ஏதாச்சுமா நம்ம பார்ப்போம், என்ன குறுகுன்னு பாக்குறாங்கிற மாதிரி. என்ன சொல்ல வரோம்னா, இந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சற்று அந்த சந்தேக எண்ணங்களை கொடுக்கும். சிலருக்கு மிகுதியாக கூட இருக்கலாம். இல்லற வாழ்க்கையில எங்க திருப்தி இல்லை, நான் விவாகரத்து பண்றேங்கிற எண்ணங்களை கூட ஊக்குவிக்கும். சோ அப்ப என்ன பண்ணணும், அது மாதிரி தாட் வருதா, சைலண்டா அமைதியாயிடுங்க, சைலண்டா அமைதியாகிடுங்க. இந்த ராகுவை பொறுத்தவரை நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம்னு பாத்தீங்கன்னா துர்காதேவி வழிபாடு தான். வெள்ளிக்கிழமை நவகிரக நாயகி துர்க்கைமன் ஆலயத்துக்கு போயிட்டு நெய் தீபம் போட்டு அம்பால மனமாற வழிபாடு பண்ணிட்டு அங்க ஒரு 1/4 மணி நேரமா அரை உட்காந்து அந்த துர்க்கையோட மந்திரத்தை சொல்லி தியானம் இருங்க. வெள்ளிக்கிழமை அங்க போயிட்டு தியானம் இருங்க. அங்க இருக்கக்கூடிய நவகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அந்த நவகிரகத்துல சுக்கிர பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் நீங்கி ஓடி விடுங்க. புரியுதுங்களா? அப்போ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும், நல்ல நேரம் ஜோசியர் சொல்லிட்டாருங்களா, இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, நழுவ விட்டுறாதீங்க. வாய்ப்புகள் ஒரு சமயம்தான் கொடுப்பாங்க, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு பன்மடங்கு ஆதாயத்தை கொடுக்க, தொழில் ரீதியாக மன ரீதியாக உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய நேரமா இருக்கு. தொழில் முன்னேற்றங்கள், தொழில் ஆதாயத்தோட உங்களுக்கு நல்ல காலம் காத்து இருக்கு. ஒரே ஒரு டிராபேக், ராகு கேதுவ நிலைகள் சரியில்லை. சோ ராகு கேது நம்ம கவனமாக இருக்கும் பட்சத்துல இந்த ஒரு செய்தி நம்ம கடந்து வந்துடலாங்க ஐயா. நம்ம இப்ப அடுத்து பவர் ராசிங்கிறது மீன ராசிங்க. இந்த மீனராசி பார்த்துட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லை, அது சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவினர்கள் கூட எல்லாம் பார்த்து நம்மளுடைய வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் பண்ணுங்க. புரியுதுங்களா? உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். என்கிட்ட ஜாதகம் இல்லை சார், டேட்டா பர்த்னா பார்க்கணும், தாராளமா பார்க்கலாம். ஜாதகமும் இல்லை, டேட்டா பர்த்தும் இல்லை சார்னா பெயராசி கூட நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாங்க. உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களுக்கு ஜோதிட ரீதியிலான தெளிவு வேணுங்க, ஜோதிட ரீதியிலான பரிகாரங்கள் வேணுங்கன்னா எந்த ஆலயம் போயிட்டு நான் வழிபாடு பண்ணி வாழ்வில முன்னேறதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பர் நீங்க கான்டாக்ட் பண்ணி எப்ப வேணா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. சரி, மீனராசி. இந்த மீனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லணும்னா எப்பப்பா என்னனுங்க சொல்றது, 2023 எக்கச்சக்கமான கஷ்டங்கள். 2023 புத்தாண்டு ஏண்டா பிறந்துச்சும்பாங்க பாரு. ஏன்னா ஆடாத ஆட்டம் ஆடினார் சனி பகவான். ஏன்னா தன்னுடைய சொந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியாகி 7.5 சனியா பிடிச்சு, 7.5 சனியாக விரை சனியாக உட்கார்ந்து இருக்கும் பட்சத்துல தனது சொந்த வீடு, தான் வீட்டுல தானே ராஜா நானே என்ன யாரும் கேட்க முடியாது இல்லையா என் வீட்டுல. சோ அப்படி ஆடாத ஆட்டம் ஆடிய சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய வீட்டுல ஜென்மத்துல வந்து உட்காரு. இது வந்து 2023 பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவோர்ஸ். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அசிங்கம், அவப்பேர், சந்தேகப்பட்டாருங்க என் மனைவி என்ன பார்த்து, சந்தேகப்பட்டு என்ன விரட்டி விட்டாருங்க என் கணவர் என் மேல. ஏன்னா அப்ப ராகுவும் சரியில்லை, ராகுவும் உங்களுக்கு அப்போ சரியில்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனியும் உங்களுக்கு விரைய சனியா உட்காந்துட்டாரு, ஆட்சியை உட்காந்துட்டாரு. உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்ப வந்து ஒரு புள்ள வீட்டுல இருக்கு, விளையாண்டுகிட்டு இருக்கு, நல்லா விளையாண்டுட்டு இருக்கு, சத்தம் போட்டுன்னு வச்சுக்கேன். அம்மா காது வந்து என்னப்பா சத்தம் பண்ண, புள்ள என்ன பண்ண சேர்ந்து இல்லாம சத்தம் போட மாட்டேன். அதே மாதிரிதான் சனி. ஏன்னா சனி உட்காருது குருவோட. சோ வீடு கொடுத்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருகின்ற ஜூன் மாதம் 2024 உச்சம் ஆயிடும். அப்போ
குரு உச்சமாய் தன் வீட்டை தானே பார்க்கும்போது சனியால எதுவுமே பண்ண முடியும். 7.5 சனியிலேருந்து நீங்க 7.5 சனியிலேருந்து மொத்தமா விடுதலாகி வெளில வந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ அன்பு மீனராசி நேயர்களை, பொறுமையும் தாய்மை உள்ளமும் கொண்ட மீனராசி என்பர்கள் வாழ்க்கையில எவ்வளவுதான் சவால்கள் வந்தாலும் எதுலையுமே மனம் தளராம எதிர்த்து எல்லாத்தையும் போராடி வெற்றி காணக்கூடியது மீனராசி. மீனராசி குருவுடையது இல்லைங்களா? பொறுமையும் அன்பும் நேர்மையும் நேர்மையான எண்ணமும் கொண்ட மீனராசிக்கு வந்து இந்த காலம் நல்ல காலமா இருக்குங்க. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்குங்க. இந்த காலத்தை தவற விட்டுறாதீங்க. 2022, 23, 24 இந்த ஆண்டுகள்ல நீங்க பட்ட துயரங்கள் எல்லாத்துக்குமே நல்ல காலம், நல்ல விமோச்சனம் இந்த ஆண்டுல இருக்குங்க. அப்போ நல்ல விஷயம் சொல்ல போறேன் இல்லைங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இருந்து லிங்கை மறக்காம ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? சரி, இப்ப மீனராசிக்கு சனி ஜென்ம சனியா இருக்கார். யாரோட வீட்டுல? குருவோட வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. இவர் 2.5 வருஷத்துல உட்காந்துட்டு 6 மாசம் முடிஞ்சு போய் இன்னும் 2 வருஷம் உட்காந்துருக்க போறாரு. புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல தன் சுகஸ்தானத்துல குரு பகவான் இருந்துகிட்டு இருந்தாரு இல்லைங்களா? தன் சுகஸ்தானம் இருந்த குருன்னா நம்ம வாய்ப்பை தேடி போய்கிட்டே இருப்போம். வேலையை தரோம்னா வேலை தேடிக்கிட்டே இருப்போம். வேலை ஒன்றும் பெருசாக கிடைக்கலையே, எனக்கு வாய்ப்புகள் இல்லையே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எல்லாருக்குமே வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு வரும். 4ஆம் இடத்துல 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன் சுகஸ்தானத்தை குரு வந்து அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தான வகையில குரு நல்ல நிலையில அமரும் போது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மீனராசிக்காரங்க குழந்தை இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் குரு கொடுக்கக்கூடியது வாரிசு. புரியுதுங்களா? புத்திர பாக்கியம். இந்த புத்திர பாக்கியத்தை குரு பகவான் ஃபர்ஸ்ட் கொடுப்பார். 2வது குரு உச்சமான குரு. உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். இதுவே தன்னம்பிக்கை இல்லையா? தன்னம்பிக்கைகள் வரும், வாய்ப்புகள் வரும். வேலையில இருந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தாயார் வகையில இருந்த பிரச்சனைகள் நீங்கும். தன் உடல் ரீதியாக இருந்த நோய் நொடி பிணிப்பீடைகள் நீங்க போகுதுங்க. அதே மாதிரி வெளிநாடு போற வாய்ப்பு வரப்போ யாரெல்லாம் விளையாடு போய் எனக்கு தெரியும். நீங்க எல்லாமே வந்து பாஸ்போர்ட் போய் எடுத்து வச்சுக்கோங்க. விசா எப்ப வேணா வரலாம், டிக்கெட் எப்ப வேணா வரலாம். புரியுதுங்களா? வேலைக்கு வெளிநாட்டுல படிப்பு வெளிநாடு என்னெல்லாம் வெளிநாடு போன ஆசைப்படுறீங்களோ போயிட்டு வாங்க. அப்படி வெளிநாடு இல்ல சார் எனக்கு பாஸ்போர்ட் எதுவுமே வேணாம், அட்லீஸ்ட் வெளி மாநிலமாச்சு போயிட்டு வர வாய்ப்புகள் வரும். புரியுதுங்களா? சரி, குருவோட பார்வைகள். குருவோடைய முதல் பார்வை வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க போறாருங்க. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தகப்பன் இடஸ்தானமும் வந்து 9ஆம் இடம் தான். அப்போ தகப்பனாருக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் கிடைக்க போறீங்க. தகப்பன் உடல் பாதிப்பு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல்நிலையில முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுடைய பாக்கியதை உயர போகுதுங்க. ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு அந்த பாக்கியதை வேணும் இல்லைங்களா? சோ அந்த அனுபவிக்கக்கூடிய பாக்கியதை நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடம் இல்லைங்களா? இடப்பெயர்ச்சி இருக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியான முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியா இந்த குரு வந்து உங்களுடைய லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாருங்க. 11ஆம் இடத்தை குரு பார்த்தா என்ன சார் நடக்கும்? லாபாதிபதி தனாதிபதி தனஸ்தானத்தை பார்க்கணும். தனாதிபதி பார்க்கும். தனம் உயரும். ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு சேமிப்பு, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது நீங்களே இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் ஒரு தடவை ஃப்ரெண்ட காசு கொடுத்தேன் சார், அந்த காசு எனக்கு திருப்பியே கொடுக்கல சார், கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ரிட்டர்ன் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து 11ஆம் இடம் இல்லையா? மூத்த சகோதரம் இல்லையா? சார் அண்ணன் கூட சண்டை சார், எனக்கு தம்பி கூட சண்டை போட்டு தம்பி என்னை பிரிஞ்சு போயிட்டான் சார். அப்போ மூத்த சகோதரன் வகையிலாக அந்த ஒரு சகோதரத்துவம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த சொந்தங்கள் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பெரியோர்களால் ஆதாயம் உண்டு. இந்த இடத்துல தூரதேச பிரயாண ஆதாயம் உண்டு. சேமிப்பு சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கையில காசு வந்து நிற்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு. பெரியவர் மூலியமா ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க பேச்சுக்கு மரியாதை உயரக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி குரு உங்களுடைய ராசியை பார்க்கணும், உங்களுடைய உடம்பை பார்க்கணும். உடலை குரு பார்க்கணும். உடலில் இருக்கக்கூடிய தீயவைகள், நோய்கள், நொடிகள் அத்தனையும் விலகி விடுங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க. பொதுவா ஜென்மத்துல குரு வந்து அமர்ந்திருக்காரு இல்லைங்களா? ஜென்ம குருவாக இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, குரு வந்து பேச்சு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா? ஜூன் மாசத்துக்கு பிறகுதான் குரு பேச்சு வரும். அது வரைக்கும் குரு 4ஆம் இடத்துல இருப்பார். சோ வந்து பொதுவா சனி ஜென்மத்துல சனி வந்து உட்காரும் போது தேவையில்லாத தீய பழக்கம் நம்மளே எடுத்துப்போம். தேவையில்லாத தீய பழக்கங்கள், ட்ரிங்க், ஸ்மோக், எக்கச்சக்கமான தீய பழக்கம் உள்ள வந்திருக்கிறது வாய்ப்பு அல்ல. அந்த தீய பழக்கத்தை எல்லாத்தையுமே இந்த குரு பகவான் அந்த தீய பழக்கம் உங்களுக்கு விடுவிச்சு விட்டுருவார். சார்
பேட் ஹாபிட் மட்டும்தான் தீய பழக்கமா சார்? இல்லைங்க. வேலைக்கு போக நம்ம செல்ல பார்த்துட்டே உட்காந்துருக்கோம் மணிக்கணக்குன்னு, அதுவும் தீய பழக்கம் தான். வேலையை செய்ய படுத்து தூங்கிட்டே இருக்கமா, அதுவும் தீய பழக்கம் தான். ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்த்துக்கணும், ஒரு கணவன் தன் குடும்பத்தை பார்க்காம நம்ம பாட சோம்பேறியா இருக்குமா, அதுவும் தீய பழக்கம் தான். நம்முடைய செயல்களை செய்ய விடாம தடுக்கக்கூடிய அனைத்துமே தீய பழக்கம் தான், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. சோ அப்படி இருக்கக்கூடிய தீய பழக்கங்கள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு புரியுதா, நல்ல பழக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஏன்னா குரு பார்க்க கோடி பாவம் விமோச்சனம். உங்களுடைய அந்த சரீரம் சொல்ற உடலை அவர் பார்க்கிறார், ராசியை அவர் குரு பார்க்கும்போது குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும். புரியுதா, குரு சந்திர யோகம். எப்படி சார்? குருவோட வீட்டை சந்திரன் பார்த்தாலும் சரி, குருவோட அந்த நட்சத்திர பாதசாரத்துல குரு இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எப்படி இது குரு சந்திர யோகம். அப்போ யோகமா. இன்னொரு இடத்துல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோச்சாரத்துல வரக்கூடிய குருச்சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தின். பரிவர்த்தனை யோகம் தாங்க, பரிவர்த்தனை அது யோகம் தான். அப்ப எப்படி இருக்க போது பாருங்க, குருவோட வீட்டுல சந்திரன், சந்திரனோட வீட்டுல குரு, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து போடுங்க. புரியுதா இல்லையா? அப்போ எப்படி இருக்க போகுது, 5ஆம் இடத்து அதிபதியும் ஆச்சு, ராசிநாதனும் ஆச்சு. புரியுதா? அப்போ என்ன நடக்கும்? செல்வ மழை பொழிய போகுதுங்க, காசு பணம் வர போகுதுங்க. உங்களை அசிங்கப்படுத்தின எல்லாருமே உங்களை தேடி வந்து நான் பண்ணது தப்புதான்னு உங்கள்கிட்ட சாரி கேட்க போறாங்க. வாழ்க்கையில முன்னேற்ற கதவு இருக்கு, வசந்த காலம் வீச போகுது. கடந்த 3 வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாம் தெரிச்சு ஓடி நல்லது நடக்க போகுதுங்க, சுபகாரியம் நடக்க போகுதுங்க, வீட்டுல சுபகாரியம் நடக்க போகுதுங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. எப்போதுமே நம்ம வந்து துயரத்தை அதிகமா ஷேர் பண்ண மாட்டோம், மகிழ்ச்சி தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அப்ப 4 பேர்ட்ட நம்மளோட சந்தோஷத்தை ஷேர் பண்ண போறாங்க. எப்படி நம்மளோட சந்தோஷத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ண போறீங்க? எப்படி? நான் வந்து கார் வாங்கிட்டேன்ப்பா, நான் வீடு வாங்கிட்டேன்ப்பா, நான் வந்து புதுசா நான் வந்து வேலையில சேர்ந்திருக்கேன்ப்பா, வெளிநாடு போறோம்ப்பா, நம்ம 4 பேர்ட்ட சொல்லுவோம். அது மாதிரி உங்களோட சுப நிகழ்ச்சியில 4 பேர்ட்ட நீ ஷேர் பண்ற அளவுக்கு சுபம், சந்தோஷம், மகிழ்ச்சி, தனம் அனைத்தும் பெருகி கிடக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தபடியா சனியோட பார்வைகள் 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். சகோதரன் இளைய சோதரன் வயல இந்த பிரச்சனை நீங்கிடும். என்ன சார் சனி பார்த்தா உருவாதுன்னு சொல்லி, சனி குருவோட பார்வையில. புரிதா இல்லையா? குரு சனியோட பார்வையில 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துப்பாங்க. இவர் இவர் அப்படியே பார்த்துப்பாங்க. எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா, ஏன்னா வந்து குருவும் சனியும் ஒரே வீட்டுல உட்கார போறாங்க, பரிவர்த்தனை யோகம் மாறுறாங்க இல்லைங்களா? ஒரே வீட்டுல ஒன்னா 2 பேர் உட்காரும் போது நீ கெடுதல் பண்றியா, பண்ணாதப்ப நல்லது பண்ணுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி எடுத்து பார்க்கும்போது வந்து குரு வந்து கடகத்திலேருந்து மீனத்தை அவர் பார்க்கிறார். அற்புதம், அதி அற்புதம். சோ எது எப்படி நல்லா இருக்க போறீங்க. ஒரே ஒரு டிராபக் தான் நான் சொல்றேன். என்ன டிராபக் நான் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து பார்த்தா 12ஆம் இடத்துல உட்காடுறாங்க. கேது பகவான் 6ல கேது ஜெயுங்க, உபஜய ஸ்தானத்துல பாவிகளுக்கு எல்லாம் ஜெயிச்சிருவீங்க கிட்டத்தட்ட. ராகு 12ல சார், 12ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் ஆச்சு சார். பாவிகள் இருக்கலாங்க, தப்பே இல்லை. ஆனா என்னன்னா இது வந்து கும்பத்தோட வீடு. புரியுதா? கும்ப வீட்டுல ராகு உட்காரு, குருவோட பாதையிலும் இல்லை. புரியுதா? குரு ஜூன் மாதத்துக்கு பிறகு குருவோட பாதை இருக்க போறது இல்லை. அப்ப என்னன்னா பழைய பிரச்சனைகளை தேடி இருப்பான். என்னைக்கோ நடந்துச்சு சார், 1960 நடந்துச்சு சார், 1980 நடந்துச்சு சார், நான் பிறந்தப்போ நடந்தது சார், அது இப்ப எங்கிட்ட தூரம். அப்போ பழைய பிரச்சனை எது இருக்குன்னா இப்பவே தீர்த்து வச்சிருங்க, இதனால பழைய பிரச்சனை சால்வ் பண்ணிடுங்க. ஏன்னா பழைய பிரச்சனைகள் திரும்ப உங்களுக்கு தொடர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்றது ஒண்ணுதாங்க. புரியுதா? எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. பௌர்ணமிக்கு துர்கா தேவிக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. வசதி இருக்கா அர்ச்சனை பண்ணிக்கோங்க, வசதி இல்லையா நெய் தீபத்தை போடுங்க. உங்க வீட்டுல பூக்கிற பூவை எடுத்துட்டு அம்பாவுடைய திருவடியில போடுங்க. சங்கு பூ இருக்கா, ரொம்ப நல்லதுங்க. புரியுதா? நீல நிற மலர்கள் அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்பாவுடைய பாதத்துல போடுங்க, போட்டு துர்க்கையை நல்லா மனமாற வழிபாடு பண்ணுங்க. வெள்ளி செவ்வாய் ஞாயிறு வீட்டுல விளக்கேற்றி அம்பாள் நினைச்சு அம்பாவுடைய பாட்டுக்கள் சுதிகள் பாடுங்க. எந்த வித பிரச்சனையும் உங்களை அண்டவே அண்டாதுங்க. அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிங்க. இந்த ரிஷபராசி வந்து பாத்தீங்கன்னா தங்கமலை பொழிய போகும் ரிஷபராசி. எப்படி சார் தங்கமலை பொழிய போகும் சொல்றீங்களேன்னா, ரிஷபராசிக்கான எடுத்து பார்த்தோம்னா வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் குரு பகவான் வந்து பார்த்தா 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல உட்காந்து, சனியோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உட்காந்துருப்பாங்க நடப்புல. அதே மாதிரி வந்து குருவோட பொசிஷன் தான் 2ஆம் இடத்துல உட்காந்துருப்போம். சனி 11ல வந்து என்ன பண்ணுவார்னா, சனி தன்னுடைய அந்த பார்வையால, சனிக்கு 3, 7, 10 பார்வை இல்லைங்களா, அந்த 3, 7, 10 பார்வையால என்ன பண்ணாரா, 3ஆம் பார்வையால உங்களோட ராசி அவர் பார்த்து அகலக்கால் விட்டு சொல்லியிருப்பார். அதாவது 11ஆம் இடம்னாவே பெருசு, பெரிய ஸ்தானம். அப்போ அங்க உட்கார்ந்து
சனி வந்து 3ஆம் பேர் பார்க்கும்போது நம்மளை வந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டு ஒரு அகலக்கால் வச்சு, சார் நான் ஏன்டா இந்த பிசினஸ் பண்ணேன்னு தெரியல சார், ஏதோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், போட்ட காசு எனக்கு வந்தா போதும் சார் சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க ரிஷபராசியில. சார் அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன் சார், எப்ப என்ன பழைய கம்பெனி வேலையை கூப்பிடாங்கன்னு தெரியல சார், மாட்டிக்கிட்டேன் சார் இருப்பாங்க. ஒரு கடைக்கு 2 கடை வச்சு மாட்டிக்கிட்டேன் சார். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு ஜாக் பாக்ட் அடிக்க போகுது. இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு ஜாக் பாக்ட் கொட்ட போகுது. இந்த ஜாக் பாக்ட் என்னன்னு நம்ம தெளிவா பார்க்கலாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. 97.8% பார்த்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசிகள் பார்க்கணும், இல்ல ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு, அதாவது உடல்ல வரக்கூடிய நோய்கள், வேலையில் வரக்கூடிய அழுத்தங்கள், சம்பளம் குறைவா இருக்கு, வெளிநாடு போற வேலை தடையா இருக்கு, எனக்கு புத்திரபாக்கியம், எண்ணிலடங்கா கேள்விகளுக்கு ஜாதக ரீதியில பலன்கள் பதில்கள் உண்டு. அது என்னைக்கு மறக்காதீங்க. ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணி எப்ப வேணா கேட்டுக்கோங்க. ரிஷபராசி சுக்கரன் ஆட்சி நாயகன், சுக்கரனுடைய ஆட்சி நாயகன். அப்போ சனிங்கிறது சுக்கரன் நண்பர் தான், புரிதல. மாட்டி இருந்தாலும் பெரிய லெவல்ல போய் விழுந்திருக்க அவசியம் இல்லை. சரி, குரு 2ஆம் இடத்துல இருக்கார். இவர் 3க்கு வந்து என்ன சார் பண்ணுவாரு? சார் 3ல குரு மறைறாரு சார். ஆமாங்க, மறைறாருங்க. குரு அட்டமாதிபதி இல்லைங்களா? அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல வந்து மறைகிறார். ஒரு மறைவு ஸ்தான கிரகம் இன்னொரு மறைவு ஸ்தானத்துல வந்து அமரும் போது அது வந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். ராஜயோகத்திலயும் விபரீத ராஜயோகமா வருது. அதுலயும் பாத்தீங்கன்னா மறைகிறவன் வந்து உச்சமாகணும். அப்படி உச்சமாகி அவர் வந்து பாத்தீங்கன்னா மறையும் போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். எப்பதாங்க பணமழை பொழிய போகும்? ஏன்னா அட்டமாதிபதி இல்லைங்களா? அட்டமாதிபதி வந்து 3ஆம் இடத்துல அமரும் போது பணமழையும் போய் பணமழைங்கிறது தங்க மலையா மாறுங்க. என்ன சார் தங்க விலை கிடுகிடுன்னு ஏறிட்டே இருக்க சார்னா, தங்க விலை ஏறினாலும் மக்கள் வாங்காமையா இருக்காங்க. சோ என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தங்கம் வாங்குவதற்கு தேவையான பணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பாருங்க. விபரீத ராஜயோகத்துல கொடிகட்டி பறக்க போறீங்க ரிஷபராசி அன்பர்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்க டேரியில, புரியுதுங்களா? 2026 ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், புரியுதா இல்லையா? 2026 ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம எப்படி இருக்க போறோம் நீங்க பார்த்துக்கோங்க. சோ இந்த குரு 3ல சகோதரன் வகையில இருந்த பிரச்சனை நீங்க போகுதுங்க. அக்கம் பக்கம் வகையில இருந்த பிரச்சனை நீங்க போகுது. நெய்பர்ஸோட அந்த ஒத்துழைப்பு சப்போர்ட் கிடைக்கும், சகோதரத்துவம் சப்போர்ட் கிடைக்கும், சகோதரத்துவம் மேலோங்கி நிற்கும். ஃபர்ஸ்ட் பார்ட். இதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகத்துல வந்து குருங்கிறது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து லாபாதிபதி, 11ஆம் இடத்து அதிபதி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டமாதிபதியும் போடும். சோ சார் 11ஆம் அதிபதி மறையாத சார், கவலை வேணாங்க. குரு பார்க்க கோடி போய் விமோச்சனம் இல்லைங்களா? குரு 9ஆம் பார்வையில 11ஆம் இடத்தையும் பார்க்கிற, அங்க இருக்க கூட சனியும் குரு பார்க்கிறார். அப்ப என்ன நடக்கும்? தொழில்ல நான் பண்ணேன் சார், ஒரு பிசினஸ் பண்ணேன், அந்த பிசினஸ் போய் லாக் ஆகிட்டேன், ஒரு அமௌண்ட்டை போட்டு நான் பண்ணினேன். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு தொழில் தொடங்கணும், என்ன பண்றாங்கன்னா ஹை பிராண்ட் ஃபாரின்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுங்க. ஒரு கடைக்கு வச்சு பில் போடுற ஒரு பில் லேப்டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை பிராண்டு தாங்க வாங்கணுங்கிற. அதாவது என்ன சொல்றோம்னா சிம்பிளா தொழில் தொடங்கி அதிக லாபத்தை பெறுங்க. லாபம் வந்த பிறகு லாபத்துல சிறு தொகையை எடுத்து தொழிலை விரிவுபடுத்துங்க. இதுதான் தொழிலுக்கான நியதி இல்லைங்களா? என்ன பண்றாங்கன்னா அதிகமான முதலீடு போட்டு சிறிய அளவு லாபத்தை எடுக்கும். அப்போ இப்ப ஜூன் மாதத்துக்கு முன்னாடி எப்படின்னா நமக்கு வந்து புலப்படும்னா, என் மேலதாங்க தப்பு, நான் தாங்க இவ்வளவு நான் வந்து தேவையில்லாம இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தேவையில்லாம நான் கடைக்காக இவ்வளவு செலவு பண்ணிட்டேன். நான் எங்க ஃபாரின்ல வாங்கினா லோக்கல் வெண்டார் இருக்காங்க, லோக்கல் சப்ளையர் இருக்காங்க, எனக்கு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப்பே போதும், நான் ஏங்க ஃபர்ஸ்ட் ஹை குவாலிட்டி லேப்டாப் வாங்கி நான் வச்சு நான் வந்து பிசினஸ் பண்ணேன், செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வாங்கி நான் பண்ணிக்கிறேங்க, என் சக்திக்கு ஏற்ப நான் பண்ணிக்கிறேன். என்னத்தை ஜூன் மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து கிளியர் பண்ணிடுவாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அதிரடியான பணமழை விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களை ஜாம்னு கொண்டு வர போறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதுங்களா? இதுல இந்த குருவோட பார்வைகளை எடுத்து பார்க்கும்போது குரு என்ன பண்றாருன்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உடல்ல இருக்க பிரச்சனை நீங்க போகுது, நோய் நொடி பிணிப்பிடை நீங்க போகுது, உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகள் நீங்க போய் உடல் ஆரோக்கியம் பெற போகுது. உங்கள் 7ஆம் இடம்னா உங்களுடைய சகோதரம், சமூகம், உங்களுடைய கணவன் மனைவி வாழ்க்கையில் இருந்து பிரச்சனை நீங்க ஏதோ நெருடல் போயிட்டே இருக்கு சார், ஏதோ ஒண்ணு டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு சார் கணவன் மனைவி வாழ்க்கையிலங்கிற நிறைகள் மாறி அந்நூன்யம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி வாழ்க்கையில அந்நூன்யம் நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளியூர், தூரதேச பிரயாணம்லாம் நீங்க வந்து இன்ப சுற்றுலா போகிற வாய்ப்புகள் வரும். வெளிநாடுல போய் வேலை செய்யற வாய்ப்புகள் வரும். சார் நான் ஃபாரின் போன ஆசைப்படுறேன் சார், இந்த காலகட்டம் கொடுக்குங்க, தாராளமா கிளம்பிடுங்க. விசா எல்லாம் இப்ப எடுத்து வச்சுங்க, பாஸ்போர்ட் விசா எல்லாம் எடுத்து வச்சோம், டிக்கெட் வரும், தாராளமா கிளம்பிடுங்க.
நெய்பர்ஸ், அக்கம் பக்கத்தினர், உங்க சமூகம் உங்களை ஆதரிக்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கணவன் மனைவில புரிதல் வளரும். வெளியில 1000 பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி இது வரைக்கும் அவ்வளவா இல்ல. அந்த நிம்மதி இப்ப வந்து குரு பகவான் கொடுப்பார். நல்லா இருக்கும். குரு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்கியதையை கொடுக்க போறார். பாக்கியசாலியாக்க போறாரு அவங்கள. அவனுக்கு என்னப்பா பாக்கியசாலினா அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அப்ப உங்ககிட்ட எல்லாமே கொடுக்க போறாரு. எல்லாமே சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்க போறாரு. வேலையில முன்னேற்றம். ஏன்னா இது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். உங்களுக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். வேலையில முன்னேற்றங்க. வேலையில அழுத்தம். இது வரைக்கும் ஒர்க் லோடு, ப்ரெஷர், மைண்ட் டென்ஷன் எல்லாமே நீங்கிச்சுங்க. நல்லா இருக்க போறீங்க. நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம். எப்ப நல்ல காசு, நல்ல சம்பாத்தியம் வரும்? எப்ப தங்க மழை பெய்யும்? அதிகமா கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா காசு வரும். காசு வந்து தங்க மழை பொழியும். அப்ப வேலையில முன்னேற்றத்துக்கு வந்து உங்களை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி வேலையில வந்து ஒர்க் பண்ண வைக்க போறாரு குரு பகவான். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை குரு சனியை பார்த்தாரு. 11ஆம் இடத்துல சனி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ட்ரபிள்கள், தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். பொதுவா 11ல பாவகிரகம் இருக்கும்போது பெரிய அளவு கெடுபல்கள் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த குருவோட பார்வை சேரும். இன்னும் பிளஸ்க்கு மேல பிளஸ், டபுள் பிளஸ்ங்க. லாபம் சேரப்போகுது. பேங்க்ல இது வரைக்கும் அக்கௌண்ட்ல காசே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருமே உங்க அக்கௌண்ட்ல காசு உயர போகுதுங்க. புரியுதா? சோ இது வரைக்கும் பார்த்தா ராகு கேதுக்கள் 10ஆம் இடத்துல இருக்காங்க. ராகு கேது 10ல இருக்கும்போது சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரியா நம்ம அதிகமா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், 3ஆம் நபர் குறுக்கீடுகள் வந்துகிட்டு இருக்கும். அதை மட்டும் காது கொடுத்துவாங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வள்ளுவன் வாக்கு நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இந்த இடத்துல ராகு கேதுவால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. புரியுதா? இருப்பின் 4ஆம் இடத்துல கேது உட்கார இல்லைங்களா, தன் சுகம் சார்ந்தவங்க இல்லைங்களா, வீடு வண்டி வாகனம் ட்ரபிள் கொடுக்கும். விநாயகர் வழிபாடு மட்டும் வச்சுக்கோங்க போதும். ஆக மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026ங்கிறது கடந்த ஆண்டுகளை விட நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, ஜாம்னு சூப்பரா இருங்க.